ஹாய் காய்ஸ், ஒரு ஃபோட்டோவை டீ கப்பில் எப்படி அட்டாச் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எங்களோட யூடியூப் சேனலில் 50 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த படத்தையும் எந்த கப்பில் அட்டாச் பண்ண போகிறீங்க அந்த 2 படத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl A கொடுத்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ஆயிரும். Ctrl C கொடுத்தீங்கன்னு சொன்னால் காப்பி ஆயிரும். Ctrl V கொடுத்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட் ஆயிடும். அப்புறம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அமர்த்தி கொண்டு கப்புக்கு ஏற்ற மாதிரியே அது சின்ன ஆகி கொண்டு வர அந்த படத்தோட ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கொள்ளுங்க. ஏற்ற மாதிரியே குறைச்சிக்கொள்கிறேன். ஒப்பாசிட்டியை வந்து குறைச்சிக்கிட்டேன்னு சொன்னால் பேக்ரவுண்டும் தெரியும், ஸோ இந்த படமும் தெரியும். அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கொள்ள முடியும். ரெக்டாங்கிள் மேக்கிங் டூல்ஸ் வந்து டூல் பார் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற லேயர் அவலத்தையும் கட் பண்ணிக்கொள்வோம். தேவையான அவலத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டீல்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அழிஞ்சிடும். படத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வேர்ப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக எந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஷேப் பண்ணிக்கொள்ளலாம். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே இதை செய்யுங்க. கொண்டு இந்த மூளைக்கு மூளை அம்புக்குறி இருக்கு இல்லையா, அது அவ்வளோதையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட படத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் மேஜிக் வாண்ட் டூல்ஸ் வந்து செலக்ட் ஆகிடும். படத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியால் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பேஸ்ட் பண்ண லேயரில் வெளியால் அந்த மேஜிக் வாண்ட் டூலை கிளிக் பண்ணிங்க அப்படிங்க சொன்னால் ஒரு வேறு மிச்சம் எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஷிஃப்டோட ஆகி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொண்டோட ஷிஃப்ட் ஆகி கொடுத்தீங்கன்னு சொன்னால் வெளியே அதே கொண்டோட ஷிஃப்ட் ஆகி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அந்த லேயருக்கு ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் ஆப்ஷனை கொடுக்குறேன். வெளியே அவுட்லைன் வந்து ரேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூடுதலாக போய் பிக்சல் வச்சுக்கொள்ளணும். ஃபெதர் வந்து 10 விட்டுட்டு டீல் பண்ணுங்கள். டீல் பண்ணிங்க சொன்னால் சைட்டால் அழிஞ்சிட்டு வர்றது அப்படியே தெரியும். அழிஞ்சது தெரியாத மாதிரி இருக்கும், கப்போடையே சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஏமாத்திரிங்க சொன்னால் ரேசர் வந்துடும். ரேசரில் வந்து அந்த மேலுக்கு ஒபாசிட்டியை குறைச்சிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ரஷ் டூல் பார் தேவைன்னு சொல்லி உங்களுக்கு எந்த பிளர் தேவை, எந்த தூரம் பிளர் பண்ணி அழிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டூல் பாரையும் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஃபோட்டோஸை பற்றி சில விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன விஷயங்கள்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடியோவை உங்களுக்காக தர்றதுக்காக ரெடியாக இருக்கோம். இது போல் இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ, பபாய். மட்டும் சொல்லு, பேசுகிற எல்லாமே செஞ்சு